அந்த பறவை அவனை கெஞ்சு என்னை விட்டுடு அப்படின்னு சொல்லுது. அப்ப நான் உனக்கு 3 அறிவுரைகளை தருகிறேன் அப்படின்னு சொல்லுது அந்த பறவை. உடனே என்ன செய்யறான்னா, சரி முதல் என்ன அறிவுரைனா, என்னை முதலில் விட்டுவிடு, 2வது நான் மரத்தின் மீது உட்கார்ந்து கொள்கின்றேன், 3வது உயர பறக்கின்றேன் அப்படின்னு சொல்லுது. இவன் எதுவும் கேட்கல, அறிவுரை சொல்லுது. ரைட், உடனே விட்டுட்டான். பறவை மரத்தின் கீழே உட்கார்ந்துருச்சு. என்ன அறிவுரை அப்படின்னு கேட்குது. நீ எப்பொழுதும் கடந்த காலத்தை பற்றியே சிந்திப்பது, கடந்த காலத்தை பற்றியே நொந்து போவது, இதுதான் முதல் அறிவுரை அப்படின்னு சொல்லுது. என்ன அப்படின்னு கேட்குது. என்ன போது, நீ அழகான ஒன்றை உட்கார்ந்துட்டு அதை நீ வெட்டி சாப்பிட்டுக்கலாம், என்னை விட்டுட்ட பத்தியா, இதே விஷயம். ஆகா விட்டுட்டனே அப்படின்னு ஃபீல் பண்றேன். அப்ப கடந்த காலத்தை பற்றியே நீ சிந்திப்பது, அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. கடந்த காலத்துக்கு என்ன பிரயோஜனம், ஒண்ணுமே கிடையாது. சரி, 2வது அறிவுரை கேட்கிறேன். என்னுடைய வயிற்றுக்குள் 2 மிகப்பெரிய வைரக்கற்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்றேன். ஆஹா அப்படியா, நான் விட்டுட்டனே அப்படின்னு ஃபீல் பண்றேன். உடனே அது சொல்லுது, என் வயிற்று சின்ன பறவை, என் வயிற்றுக்குள் எப்படி 2 வைரக்கல் இருக்கும், அப்ப யார் என்ன சொல்ல நம்புவதா அப்படின்னு சொல்லுது. அப்ப முதல் விஷயம் என்ன சொல்லுது, பறவையை விட்டோன்னு சொல்லுது, கடந்த காலத்தை பத்தி விட்டாச்சே, பறவை விட்டாச்சே ஃபீல் பண்றேன். 2வது என்ன சொல்றேன், அருமையான வைரக்கற்கள் இருக்குன்னு சொல்றேன், அதை நம்புறேன். எப்படிப்பா என் வயிற்றுக்குள்ள இருக்கும், அப்ப யார் என்ன சொன்னாலும் நம்புறதா அப்படின்னு சொல்றேன். 3வது என்ன அறிவிக்கிறேன், 2 அறிவுரையும் உனக்கு பயன்படாத போது 3வது அறிவுரை உனக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லி முடிக்கிறான். இது என்ன சொல்ல வரேன்னா, நம்முடைய நிறுவனத்தில் புரியுது அவனுக்கு, கடந்த காலத்தை பத்தி பேசுது. நான் அப்படி இருந்தா சூப்பரா இருப்பேன், நான் அந்த கமாண்ட் இருந்தா சூப்பரா இருப்பேன், நான் அப்படி இருந்தா ஆயிருப்பேன் அப்படின்னு கடந்த காலத்தை பற்றி பேசுது. அடுத்த நிறுவனங்கள், நான் அவளுக்கு வைரம் தர்றேன், வைரம் தருவேன் அப்படின்னு சொல்லி நம்பி போய் கெட்டு போறது. இதான் விஷயம். இன்னைக்கு நம்முடைய கனவு பைக் அப்படிங்கிறது வந்துடுச்சு. இப்ப இன்னைக்கு எல்லா வீட்டுக்கும் என்ன ஒரு ஆசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டுக்கு முன்னாடி ஒரு பைக் இருக்கு, அந்த வீட்டுக்கு முன்னாடி ஒரு கார், உங்களுடைய கனவு கார். ஒரு பக்கம் ஒவ்வொருத்தருக்கும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, பென்ஸ்ல இருந்து ஒரு காலத்துல சாதாரண ஒரு ஆல்டோ கார்ல இந்த கனவுலாம் போய் இன்னைக்கு பென்ஸ் லெவல்ல இன்னைக்கு போயிடுச்சு. அப்ப அந்த வீட்டுக்கு முன்னாடி ஒரு அழகான கார். அடுத்த நம்முடைய என்ன எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னா, குழந்தை செல்வங்களை அழகான கல்வி. அந்த கல்வி கற்பதற்கு இன்னைக்கு எவ்வளவு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதாரண எல்கேஜி யூகேஜில இருந்து நீங்க கல்லூரி படி முடிக்கிறது பார்த்தீங்கன்னா 25 லட்சம் ரூபாய் தேவை. அப்ப வீடு இல்லைன்னா, வீடு குறைந்தபட்சம் ஒரு 30 லட்சம் ரூபாய் வீடு, ஒரு பைக்கு, அழகான கார். அடுத்தது பார்த்தீங்கன்னா, குழந்தைகள் இன்னைக்கு பயிலுவதற்கு ஒரு 25 லட்சம் ரூபாய். அடுத்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பெண்களுடைய குழந்தைகளுக்கு திருமணத்துக்காக செய்ய வேண்டிய விஷயம் கிட்டத்தட்ட ஒரு 50 இருந்து 100 பவுன் தேவை. நீங்க எல்லாமே கூட்டி வச்சு பாருங்க, அழகான 30 லட்சம் ரூபாய் வீடு, பைக்கு ஒரு 1.5 லட்சம் ரூபாய், அதுக்கப்புறம் கார் ஒரு 10-15 லட்சம் ரூபாய், இன்னைக்கு குழந்தைகளுக்கு 20-30 லட்சம் ரூபாய், 100 பவுன் நகை, எல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா குளோபரி 1 கோடி ரூபாய் தேவை. இதான் விஷயம். இது எதுல பண்ண முடியும் சார்? அத்துணையும் எந்தவித முதலீடு இல்லாமல், எந்தவித ரிஸ்க் இல்லாமல் நீங்கள் இங்க உள்ள அத்தனையும் அடையக்கூடிய ஒரே நம் மாவட்டத்துல நம்மளுடைய விஆர் மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை தரலாம். இதை ஏன் செய்யக்கூடாது? அதான் விஷயம்.